ஆர்க்டிகா ஃப்ரான்ட்ல ரஷ்ய வீரர்கள் பெருமளவுல முன்னேறிட்டு இருக்காங்க இல்லையா? அப்படி முன்னேறி இந்த பருப்பச்சி இந்த பகுதியில் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள் வந்துருச்சு. இப்போ ரஷ்யாவோட இன்ஜினியர்ஸ்லாம் போய் அப்படியே கூட்டி பெருக்கி எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருக்கும்போது, அடடே விட்டுட்டு போயிட்டாங்களா, இங்கே தான் நிற்கிதா அப்படிங்கிறது போல ஒரு டேங்கை பார்த்துக்கிறாங்க. வேற எதுவுமே இல்லை, ஆபரகாம் டேங்க் தான். அப்படியே நீட்டாக பீஸ் அழகா இருக்குது. கொஞ்சம் நஞ்சம் டேமேஜ் இருக்குது, தூக்கிட்டு போய் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ எப்படி லெப்பார்ட் டேங்க் எடுத்துகிட்டு போய் ரெடி பண்ணி ரஷ்யாவோட ஷெல்களை பயன்படுத்தி தாக்குறதுக்காக யூஸ் பண்ணுற மாதிரி மாடிஃபிகேஷன்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? ஜெர்மனி வந்து அதை ரிப்பேர் பண்ணுறதுக்கு இத்தனை டாலர் ஆகும், அத்தனை லட்சம் ஆகும் அப்படின்னாங்க. ஆனால் ரஷ்யா அதை ஈஸியாக தூக்கிட்டு கொண்டு போய் ரெடி பண்ணி அடடே ரொம்ப சிம்பிளாக ரெடி ஆயிடுச்சு அப்படிங்கிறத சொன்னாங்க. ஸோ அதே போல் தான் இந்த ஆப்ரகாம் டேங்க் எடுத்துகிட்டு போய் ரிப்பேர் பண்ணி ரெடி பண்ணி சீக்கிரமாக களத்தில் அவங்க பயன்படுத்தலாமா அப்படிங்கிறது போல பார்ப்பாங்க போல தெரியுது. ஏன் அப்படின்னா இப்போ சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா இருக்கிறாங்க இல்லையா, அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லிக்கிறாங்க. போல அமெரிக்காவோட மெர்சனரிஸ் இருப்பாங்க இல்லையா, ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக அனுப்பலாம் உக்ரைனுக்குள்ள அப்படிங்கிறது போல முடிவுகளை எடுக்க போறதா யோசனையில் இருக்கிறாங்களாமா. சீக்கிரமா கையெழுத்து போட்டுருவாங்க அப்படிங்கிறத சொல்லப்பட்டது. ஏன்னா இப்ப அதிகமான ஆயுதங்கள் அமெரிக்காவோடது உக்ரைன்ல இருக்குது. அதுல ஏகப்பட்ட ஆயுதங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா டேமேஜ் ஆகுது. டேமேஜ் ஆயுத ஆயுதங்களை அங்கேயே வச்சு ஸ்பாட்லேயே ரெடி பண்ணி உக்ரைன் கிட்ட கொடுத்தோம்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் இல்லையா, அதனால அனுப்பலாம் அப்படிங்கிறது போல திட்டம் போட்டிருக்கிறதா சொல்லப்பட்டு வருது. ஆனால் பெரும்பான்மையான அனலிஸ்ட் தரப்பு வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது போல் உள்ளே போகிறாங்க இல்லையா ட்ரூப்ஸ் ட்ரைனிங் கொடுக்கறதுக்குன்னு, அவங்களா ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக போகல. உக்ரைனில் ஆயுதங்கள்லாம் சிக்கி இருக்குது, இன்னொரு 2 மாதம் தான் தாக்கு பிடிக்க முடியும். அதுக்கு மேலே எப்படி இவாக்குவேட் ஆகணும், ஒன்று பீஸ் டீலுக்கு போகணும், ஏதோ ஒன்று நடக்கும். ஸோ அந்த சமயத்தில் இந்த ஐட்டம்லாம் போய் ரஷ்யா கிட்ட மாட்டிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? அதனால உள்ள ஆளுங்களை நினச்சி எல்லாத்தையும் வலிச்சு இத்துட்டு வரணும் இல்லையா யூரோப்புக்குள்ளே. ஏதாவது காயெல்லாம் கிடைக்காது, போட்டு ஏதாவது பேரிச்ச மழை வருதான்னு பார்க்கணும் இல்லையா? அந்த ஒரு காரணத்துக்காக ட்ரூப்ஸ் அனுப்புகிறாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஒரு சைடு. இன்னொரு சைடு இல்லை எல்லாத்தையும் வந்து செட் பண்ணி ரெடி பண்ணி அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்குவாங்க. நேட்டோ ட்ரூப்ஸ் உள்ளே வருவாங்க இல்லையா 3 மாதம் கழிச்சு, பெரிய அஃபென்சிவ் இருக்குதுங்க. அதுவும் பாருங்க, இப்போ ஏன் வந்து கிரீமியா பகுதி வந்து தாக்குதல் பண்ணாங்க நீங்கள் நினைக்கிறீங்க? அந்த கிரீமியால சிவிலியன்ஸ் மேலே தாக்குதல் பண்ணதுக்கு காரணம் இந்த பீச்சில் இதுக்கு மேலே சிவிலியன் வரக்கூடாதுன்றதுக்காக. ஃப்ரண்ட் லைன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யாரும் இனிமேல் வரமாட்டாங்க. அப்போ தான் உக்ரைனியன்ஸ்க்கு ஏதுவாக இருக்கும். இப்போ ஒரு வீடியோ பதிவு சைடில் லோட் ஆகிருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். அசால்ட் ஷிப்பு வந்து பார்த்தீங்கன்னா மேற்குலக நாடுகள் உக்ரைனுக்கு கொடுத்துக்கிறாங்க. இதுக்கு மேலே இதில் வீரர்களை ஏற்றி கிரீமியா பக்கம் அனுப்பிச்சோம்னா செவஸ்டாப்போலில் அவங்க லேண்டிங் ஆகி அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற பகுதியெல்லாம் அவங்க கேப்சர் பண்ணி போய் அப்போ பேச்சுவார்த்தைக்கு உட்காரும் போது ட்ரம்ப் அவர்கள் வந்து நீங்கள் பிடிச்சதெல்லாம் அவங்களுக்கு, அவங்க பிடிச்சதெல்லாம் அவங்களுக்கு. அப்போ கிரீமியா பகுதியில் பாதியாவது உக்ரைன் அந்த போர்ட் ஃபெசிலிட்டி மட்டுமாவது உக்ரைனோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துடும். அதுக்காக பெருமளவில் ஒரு அஃபென்சிவ் ஆப்ரேஷன் பண்ணுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்லப்பட்டு வருது. என்ன எப்படின்னு தெரியல, பட் ஆனால் ஒரு சிலர் நம்புறாங்க இது போல நடக்கும், வாய்ப்புகள் இருக்கு, கிரீமியா தான் இலக்கு அப்படிங்கிறது போல. அதுக்காக இது போல தாக்குதலாம் நடக்குதுங்கிறாங்க. என்னமோ நடக்குமோ என்னமோ, அதுக்காக ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு ஆளுங்களை அதிகமாக வேணும் இல்லையா, அதனால உள்ள அனுப்புறாங்க அப்படிங்கிறத சொல்லப்பட்டது. இருதரப்புல சொல்லக்கூடிய கருத்துக்களும் உங்ககிட்ட கொடுத்துட்டேன். எது நடக்கும் எது நடக்காது அப்படிங்கிறத நீங்கள் தான் அலசி ஆராய்ஞ்சு ஒரு முடிவு எடுத்துக்கணும். இல்லை பொறுத்து வந்து பார்த்தோம்னா தெரிஞ்சிடும். ஏன்னா ஒரு 3 மாதம் தானே தெரிஞ்சிடும் இல்லையா. அது மட்டும் இல்லாமல் யூகேவோட இந்த கேமரான் அவர்கள் இருக்கிறார்ல, டேவிட் கேமரான் அவர்கள், அவர் யதார்த்தமாக பேச அதை படம் முடிச்சு வெளியே போட்டு கிரிட்டிசைஸ் பண்ணிருக்காங்க ஏகப்பட்ட பேர். அதாவது இப்போ உக்ரைன் ஒரு அஃபென்சிவ் பண்ணி ஆகணுங்க, நவம்பர் மாதத்துக்குள்ள ஒரு ஸ்ட்ராங்கான வெயிட் பொசிஷன் கொடுக்கணும். அப்போ தான் அமெரிக்கா வந்து ஏய் வா வந்து கையெழுத்து போடுவா, நீ வா நீ போய் உட்காரு அப்படின்னு 2 பேர்த்தையும் மிரட்டி ஒரு இடத்துல உட்கார வச்சு கையெழுத்து போட வைக்க முடியும். ஒரு பொசிஷன் கிடைக்கும் அமெரிக்காவுக்கு. அதை விட்டு போட்டு இப்படி சும்மா இப்படியே உட்காந்து பேசிட்டு இருந்தோம்னா பேசிட்டே இருக்க வேண்டியதாக, இது முடியவே முடியாது அப்படிங்கிறது போல டேவிட் கேமரான் அவர்கள் சொல்ல. இப்போ அது வந்து சர்ச்சைக்குள்ளே இருக்கு. ஓ அப்போ இன்னொரு அஃபென்சிவ் இருக்குது அப்படிங்கிறது போல. நவம்பர் மாதத்துக்குள்ளே இருக்கும், இல்லை நவம்பர் மாதம் ஆரம்பிக்கும். அந்த அஃபென்சிவ் வந்து எந்த மாதிரி போகுதுன்றதை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி அமெரிக்க தரப்புலேருந்து வந்து மத்தியஸ்தம் பண்ணுவாங்க அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. ஆனால் ரஷ்யா இருக்கிறாங்க இல்லையா, புதுசாக ஒரு படையவே உருவாக்கிட்டாங்க அப்படிங்கிறது போல உக்ரைன் தரப்புலேருந்தே சொல்கிறாங்க. அதாவது இது போல் உக்ரைன் வந்து ஏதோ பெருசாக பண்ண இருக்கிறாங்க, அதனால அவங்க புதுசாக ஒரு படையவே கிரியேட் பண்ணிட்டாங்க ரஷ்யா பாருங்களேன் அப்படிங்கிறது போல இருக்கு. சரி ஓகே, இவங்க நம்பிக்கை எந்த அளவுக்கு இருக்கு, அது எந்த அளவுக்கு செயல்பாடுக்கு வருது, அதாவது இன்டர்நேஷ்னல் சட்டம் அப்படிங்கிறாங்க. இது யார் எழுதின சட்டம்ங்க அப்படிங்கிறதான் தெரியல. இன்டர்நேஷ்னல்னா உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளும் எழுதினாதான் சட்டமாகும். உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளும் சொல்லாம ஒரு சில நாடுகள் மட்டும் சொல்றாங்கன்னா அது எப்படிங்க இன்டர்நேஷ்னல் சட்டமாகும் அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா சீனாக்கு போனாலும் இன்டர்நேஷ்னல் சட்டத்தின் அடிப்படையில் ஒத்துக்குவீங்க அப்படிங்கிற சொல்லப்பட்டது. இதெல்லாம் எதுக்காக இவ்வளோ தூரம் உக்ரைனுக்கு மெனக்கெட்டு செய்யறாங்க அப்படின்னா, பார்த்துக்க சீனா,
நாளை பின்ன நீ ஏதாவது கனா கண்டு உள்ள கிள்ள ஏதாவது ஈஸியா வந்துடலான்னு வந்தியா, அவ்வளவுதான். இங்க எப்படி தெரியுது இல்ல, உக்ரைனுக்கே இந்த அளவுக்கு நாங்க செய்யறோம்னா உன்னையெல்லாம் செய்யு செஞ்சு விட்டுருவோம் அப்படிங்கிறது போல சொல்றதுக்காக. இப்ப இது ஈஸியா போயிடுச்சுன்னா சீனாக்கு வந்து ஈஸியா போயிரும்ல, ஓ நம்மளும் போய் அணை கட்டிக்கலாம் அப்படிங்கிறது போல. ஸோ அதை மிரட்டணும் அப்படிங்கிறதுக்காக இந்த இடத்துல இப்படி காட்டுறாங்க அப்படின்னு சொல்லப்பட்டு வருது. எல்லா விஷயத்தையும் கேட்டு கொடுத்தாச்சு, தூக்கி அப்படியே உங்களுக்கு கொடுத்துட்டேன், நீங்க தான் எது கரெக்டா இருக்கு அப்படிங்கறத எடுத்துக்கணும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல தாக்குதல் நடந்துட்டு இருக்கா. இதுல இன்னொரு விஷயம், அதாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த கர்கிவ் பகுதியில இப்ப அதிகமா ஹெலிகாப்டர்ஸை பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க ரஷ்யா. இதை நம்ம எங்க கேள்விப்பட்ட இந்த ரொபோதேனி பகுதியெல்லாம் நம்ம பார்த்திருந்தோம், ஞாபகம் இருக்குங்களா? உக்ரைன் வீரர்கள் வர அப்படியே இவங்க ஹெலிகாப்டரை பயன்படுத்தி ஒரு தாக்குதலா பண்ண, ஹெலிகாப்டர்ஸ்லாம் பெருமளவில் டவுன் பண்ணிட்டோம் அப்படிங்கிறது போல இல்ல 1-2 அது மாதிரி டவுன் பண்ணியிருப்பாங்க. உக்ரைன் தரப்புல இருந்து இந்த காம்பேட் நடக்கும்போது நிப்பாட்டி வச்சுக்கிற ஹெலிகாப்டர் மேல தாக்குதல் பண்றது வேற ஒரு விஷயம். அப்புறம் சமீபத்துல கமெண்ட் செக்ஷன் ஒருத்தங்க கேட்டிருந்தீங்க, இது போல ரஷ்யாவோட Su-57 தாக்கிட்டாங்களாமே அப்படிங்கிறது போல. அது நிப்பாட்டி வச்சுக்கிறாங்க ஒரு ஏர்பேஸ்ல, அந்த ஏர்பேஸ் மேல ட்ரோன்களை பயன்படுத்தி தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. அதனால அது அப்படி ஆயிடுச்சு. காம்பேட்ல இருக்கும்போது அது தாக்குதல் பண்ண மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஸோ அந்த ஒரு கிளாரிஃபிகேஷனையும் கொடுத்துட்றேன். அதே போல தான் இந்த ஹெலிகாப்டருக்கும் பெரும்பான்மையாக இந்த காம்பேட்டில் இருக்கும்போது வீழ்த்திட்டாங்க அப்படிங்கிறது போலலாம் இல்லை. அது இந்த அலிகேட்டர்லாம் வந்து லேசுப்பட்ட ஹெலிகாப்டர்ஸே இல்லை, பெரும்பான்மை அளவில் வந்து ரஷ்யா பயன்படுத்திட்டு தான் இருக்காங்க. அது நவீன கால யுத்தத்தில் ஹெலிகாப்டர்ஸ்லாம் வேஸ்ட்டுப்பா, அதாவது தகரடப்பா அப்படிங்கிறது போல இருக்கும் சூழ்நிலை ஹெலிகாப்டர்ஸ் வந்து அதிக அளவில் பயன்படுத்தி கை கொடுத்துட்டு இருக்கு ரஷ்யாவுக்கு. அது இப்போ கர்கிவ் பகுதியில் பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க அப்படிங்கும்போது அதிகமான இழப்புகளை உக்ரைனுக்கு ஏற்படுத்த முடியும் இல்லையா? ஏன்னா கர்கிவ்ல அதிகமான மெக்கனைஸ் பிரிகேட்ஸை உக்ரைன் தரப்பு வந்து டிப்ளாய் பண்ணியிருக்கிறாங்க. இதனால அங்கே ஹெலிகாப்டர்ஸ் இருக்கிறதுனால அவங்களுக்கு அதிக அளவில் பயன்படுது அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. இதோட இந்த பதிவை நம்ம முடிச்சுக்குவோம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவை பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்குன்ற நம்பிக்கையில் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை.